அடிக்கிற வெயிலுக்கு ஏசியும் கையிலேயே தூக்கிக்கிட்டு போகணும். அந்த அளவுக்கு வெயில் அடிக்கிட்டு பயந்துக்கிட்டே நான் கடைக்கு போகாமல் விட்டுட்டேன். உளுந்து வாங்கலாம், ஐயோ மாவாட்டல நைட்டு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா சப்பாத்தி மாவு இல்லை. கடைக்கு போனால் சப்பாத்தி மாவு கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஒரு நாள் சுச்சுவேஷன் இப்படி அமைஞ்சு போகுது. வேறு வழியில் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு தான், 3 வேளையும் சாப்பாடு தானே. அப்போ நம்ம ஒரே வாக்கில் குண்டாகி கொண்டா சாமிகளா அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் போடுறதுக்கு ஒன்றுமே வேணாம். 3 வேளைக்கு 4 வேளையாக சேர்த்து சாப்பாடு சாப்பிட்டாவே போதும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாப்பாடு தானே, சாப்பாடு வடிச்சிட்டு அதோட முட்டை வந்துச்சு. சரி முட்டையை குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு கொஞ்சமாக முட்டை குழம்பு வச்சுட்டு அதோட தம்பிக்கு தனியாக சூப்பு வச்சுருந்தேன்னா ஸோ அதையும் பிடிச்சி தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன். என் வீட்டுக்கார் கடையிலேருந்து வரும்போதே 2 பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தார். அவர் சாப்பிட என்னமோ ஆசையாக இருந்திருக்கும் போது ஸோ வாங்கிட்டு வந்தார். எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதையும் சேர்த்து வச்சு முட்டை கிரேவி சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பரோட்டாவுக்கு சைடிஷாக குருமா கொடுப்பா பார்த்துட்டிங்களா, ஸோ அதை வச்சு சாப்பாடு ஊற்றி சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குழச்சி அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில் எனி டைம் பாத்ரூமில் தான் கிடக்க போகிறேன். நான் இன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். தெரிஞ்சும் பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு புடின்னு சொல்லிட்டு நானும் களத்தில் இறங்கிட்டு அப்புறம் என் பையன் எல்லாத்தையும் கிளச்சி போட்டிருந்தேன். எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அப்புறம் நான் தூங்கிட்டு பாய்.